நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி கலந்தது தான் லைஃப். நம்ம எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நம்ம எது அதிகமாக வேணும் அப்படின்றது எதிர்பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் காற்று எல்லாமே ஒன்று ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறோம், இல்லை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறோம். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் டோபமைன் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறதில்ல, அப்புறம் எப்போவுமே யாராவது சிரிச்சுக்கிட்டே ஜாலி பண்ணுறதையே பார்த்து ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, 14 இயர்ஸு. எப்போவுமே ஃபோன் பார்த்துட்டே இருக்கான், லைஃப்பில் ஒரு கோலே இல்லை, ஒரு லட்சியம் இல்லை, ஒரு பேஷன் இல்லை அப்படி. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா உனக்கு என்ன லட்சியம் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அதிகமாக எக்ஸாஜுரேட்டட் லைஃப் ஸ்டைல் தான் பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸில் இருக்க லைஃப் ஸ்டைல் பார்க்குறாங்க. ஸோ பெயின்னு வரும்போது வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய இந்த டீனேஜர்ஸ் நான் கஷ்டமே படக்கூடாத வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷமாக மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை ரொம்ப என்ன சொல்கிறது ஜாஸ்தியாகவே இருக்குது. அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வெண்ணிலா மேமும் வந்தாச்சு, அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கணும், எனக்கு இந்த சின்ன ஒரு சேட்னஸோ இல்லை இந்த என்ன சொல்கிறது சோகமான விஷயங்கள் நான் எதுவுமே நான் கேட்க கூட தயாராக இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் லைஃப் அப்படிங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸுன்ற மாதிரி தான். ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு நாள் எதுக்கோ நம்ம சோகமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் உலக நியதி. பட் இந்த சோகமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், சின்ன ஒரு சோகனாவே டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு நேம் வேறு அதுக்கு வச்சுக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு மனநிலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் என்கிட்டயும் சொல்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கணும், எதை பற்றி கவலைப்படக்கூடாது, ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணணும். ஃபைன், ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணுன்றது நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல். ஆனால் ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நெகட்டிவிட்டி பிரச்சனைகள் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? அதுவும் ஏன் வருது? சரி, நெகட்டிவிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி கலந்தது தான் லைஃப். நம்ம எதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நம்ம எது அதிகமாக வேணும் அப்படின்றது எதிர்பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் சப்போஸ் நம்ம எதிர்பார்க்குறது நடக்காத போது எது நடந்ததோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்ற ஒரு மனநிலைன்றது நிறைய பேருக்கு இல்லை. அதுவும் முக்கியமாக ஒரு வலியே இருக்கக்கூடாது, ஒரு ஒரு கவலையே இருக்கக்கூடாது. அது ரொம்ப அவங்கள ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகும்போது அந்த இமோஷனல் டிஸ்ட்ரெஸ்ஸை தாங்கிக்க முடியல, அது வேண்டாம், அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இல்லை அந்த அவாய்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து பயப்பட வைக்குது. அது பயப்பட வைக்கிறது இல்லாமல் தேவையில்லாமல் ஆன்சைட்டிக்குள்ளே கொண்டு போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏஜுக்கு அப்புறமோ இல்லை எந்த ஒரு விஷயம் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்றது நாட் ப்ரெடிக்டபிள். ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரு ஃபீவரோ இல்லை காஃபோ இல்லை திடீர்னு ஒரு கால் வலி வருது, இல்லை திடீர்னு விழுந்துடுறோம், ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமாக பயப்படுறது. ஐயோ நெஞ்சு வலிக்குது, ஹார்ட் அட்டாக் ஆகுமோ, வந்துருமோ, அப்புறம் நம்மளும் போயிடுவோமோ, நம்மளும் செத்து போயிடுவோம், என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஐயோ நான் இன்னும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்கணுமே, அப்படியெல்லாம் பயப்படுறாங்க. இந்த பயம் இப்போ இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா காலகட்டத்திலையும் அந்த பயம் இருந்திருக்கும். ஆனால் அந்த பயத்தை தாண்டி வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான ஒரு தூண்டுதல், அந்த ஒரு மோட்டிவேஷன் அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. பரவாயில்ல, கால்வலி தானே, 2 நாளில் சரியாயிடும், நெஞ்சு எரிச்சல் தானே, நம்ம ஏதாவது நல்லா சாப்பிட்டோம்னா சரியாயிடும். இந்த மாதிரி அவங்களுக்கே ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, காற்று எல்லாமே ஒன்று ரொம்ப நெகட்டிவாக பார்க்குறோம், இல்லை ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறோம். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, டோபமைன் அதிகமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் டோபமைன் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு அதிகமாக ரீல்ஸ் பார்க்குறதில்ல,
அப்புறம் எப்போவுமே யாராவது சிரிச்சுக்கிட்டே ஜாலி பண்ணுறதையே பார்த்து 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 அந்த டோப்பமைன் ரிலீஸ் வந்து மைண்டுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது. பிடிச்சி என்ன ஆகுதுன்னா அதையே வந்து ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போயிடுது. இதுதான் எனக்கு வேணும், இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. திடீர்னு வந்து இது உங்களுக்கு திடீர்னு வந்து உங்களுக்கு இது நடக்கலை அப்படின்னா அந்த டோப்பமைன் ரிலீஸே ஆகிட்டே இருக்கிற அந்த ஒரு மைண்டுக்கு திடீர்னு ஒரு கார்டிசால், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது பேலன்ஸ் பண்ண முடியாது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், அந்த டோப்பமைன் இவ்வளோ ரிலீஸ் ஆகுன்னும் போது அதுக்கேற்ற மாதிரி கார்டிசால் ரிலீஸ் ஆகும்போது பேலன்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். இட்ஸ் ஓகே, நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் டோப்பமைனை 50% ஏற்றி வச்சுட்டு 1%, 2% இல்லை ஒரு 10% கார்டிசால் வரும்போது சில டைம் என்ன ஆயிடுதுன்னா அது பெருசாக தெரியாது. ஆனால் அந்த ஒரு 5% கூட இந்த 50% டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அது அதிகமாக ஆக என்ன ஆகுதுன்னா தே கேனாட் பேலன்ஸ் இட். அவங்களால மேனேஜ் பண்ணணும். எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ஐயோ டோப்பமைன் இன்னும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போய் சின்னதாக வந்து என்னப்பா சூப்பராக பண்ண அப்படின்னா ஆமாம் ஓகே அப்படின்ட்டு போய்டுறது. பிகாஸ் அது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் அவ்வளோ சந்தோஷம் இருக்கிற இடத்துல ஒரு சின்னதாக வலி வந்த உடனே அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா வலியே வேண்டாம், வலியே இருக்கக்கூடாது, ஹை ஹாப்பினஸ் தான் வேணும்னு நினச்சா அவங்களால அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இதனால தான் அவங்க வந்து மேரேஜ் லைஃப்குள்ளே வர்றதுக்கோ ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ளே வர்றதுக்கோ இல்லை ஒரு சேலஞ்ச், ஒரு டாஸ்க்கை எடுத்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொண்டு வர்றதுக்கு அதுக்காக பாடுபடுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, இது எதையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்ரிதிங் ஈஸி வே. ஒரு குழந்தை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க, 14 years. எப்போவுமே வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கான், லைஃப்பில் ஒரு கோலே இல்லை, ஒரு லட்சியம் இல்லை, ஒரு பேஷன் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா உனக்கு என்ன லட்சியம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு. என்னப்பா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆமாம் அப்பா அம்மா இருக்காங்க, வீடு இருக்குது, அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாரு, நான் இன்னொரு 4 yearsல ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்த போகிறேன், அதுக்கப்புறம் என்ன ஜாலி தான் எனக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், அப்பா பிஸ்னஸ் ஏற்படுத்தியிருக்காரு ஓகே, பட் நீ அதை எப்படி நடத்தணும்னு உனக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும்ல. அது எல்லாமே யூடியூப்ல இருக்கேன். ஓகே, யூடியூப்ல போய் பிஸ்னஸ் நடத்துவது எப்படி அப்படின்னு போட்டு பார்த்தா எல்லாம் வந்துடும் ஆன்ட்டி அப்படின்னு என்கிட்ட சொன்னேன். ஓகே, அப்போ வந்துட்டு அது இருக்குது, ஆனால் அதை எப்படி அப்ளை பண்ணணும், உனக்கு என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்குது, உனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு வந்து உனக்கு படிப்புன்ற ஒரு விஷயம் இருக்கணும், கால்குலேஷன்ஸ் எப்படின்னு தெரியணும், அக்கௌண்ட்ஸ் ஹேண்ட்லிங் எப்படின்னு தெரியணும், இது எல்லாமே நீ கற்றுக்கணும்ல. ஆன்லைனாக இருந்தாலும் நீ கற்றுக்கணும்ல, நீ அதை லேர்ன் பண்ணுற அந்த ஸ்கில் வேணும்ல அப்படின்னு. அப்படி ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக என் பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு யூடியூப்பில் போட்டு நான் யூடியூப் சேனலில் சம்பாதிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பையனுக்கு ஒரு வீடியோ காட்டுறான், இந்த பையனுக்கு 5 வயசு தான் ஆகுது ஓகேங்களா. டெய்லியும் வீட்டில் அவன் என்ன பண்ணுறான், அவன் எப்படி படிக்கிறான், என்ன ட்ராயிங் பண்ணுறான், இதை போட்டு அவன் லைக்ஸ் வாங்கிட்டு அவனுக்கு நிறைய வியூஸ் வந்து சம்பாதிக்கிறான். தெரியுமா இல்லையா? ரஜினி படத்தில் ஒரு சின்ன பையன் வந்தாலும் அவன் என்ன பண்ணான், சும்மா டயலாக் பேசினா அவன் பாருங்க நடிக்க போயிட்டான். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒரு பையன் அந்த பையனாக இருந்தாலும், அப்போ நான் சொன்னேன் ரஜினி படத்துக்கு போன பையனாக இருந்தாலும் அவன் கண்டென்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான். அவன் ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருந்துச்சு அவனுக்கு, அதை டெவலப் பண்ணி காட்டி போகும்போது தான் நீ பண்ணுப்பா. நமக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நம்மளுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, நம்ம என்ன டேலண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியணும்ல. உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டோடனே அப்படின்னு யோசிச்சான். நான் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க அதிகமாக எக்ஸாஜுரேட்டட் லைஃப் ஸ்டைல் தான் பார்க்குறாங்க. எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸில் இருக்க லைஃப் ஸ்டைல் பார்க்குறாங்க. ஸோ பெயின்னு வரும்போது ரொம்ப அது உங்களை டிப்ரெஸ் பண்ணுது, ரொம்ப வலி கொடுக்குதுன்னும் போது பயந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபியர் வந்து எப்போவுமே சேஃப் ஜோன்லேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, கஷ்டமே படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமான மனநிலை, இதன் ஃப்யூச்சரில் நிறைய ஜென்ரேஷனல்ஸ் அந்த வரப்போகிற
பசங்களாம் பார்த்தா கஷ்டப்படுறதுக்கே தயாராக இருக்க மாட்டாங்கன்னும் போது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே ஈஸி, எவ்ரிதிங் ஃபிங்கர் டிப்லேயே இருக்குது. ஏஐ டூல்ஸ் வேறு வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மனுஷங்களை ரீப்ளேஸ் பண்ண போதுன்னு நினைக்கும் போது மனுஷங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதே, அதை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான நாலேஜாவது நமக்கு இருக்கணும்ல. கண்டிப்பாக அந்த நாலேஜையும் வளர்த்துக்கணுன்ற அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கொண்டு வரணும். ஸோ சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பெயின் அதாவது அவங்களுக்கு கஷ்டத்தையும் உணர வச்சு கொஞ்சம் வளர்க்குறது இன்னும் பெட்டராக இருக்கும் தான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். மேம் இப்போ நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க இல்லையா, இப்போது எப்பயுமே அதை இந்த ஹாப்பியாக இருக்கணும்னே வந்துட்டு நினைக்கிறாங்க. சின்னதாக வந்துட்டு ஒரு சோகம் வந்தால் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு நான் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கேன். இப்போ நானே வந்துட்டு நிறைய வாட்டி யோசிப்பேன், ஐயோ இன்றைக்கி நான் நிறைய சிரிச்சுட்டு நான் பயங்கர ஹாப்பியாக இருந்துட்டு இன்றைக்கி எனக்கு வந்துட்டு ஒரு சோகமான விஷயம் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த நான் ஹாப்பியாக இருந்த ஒரு சுச்சுவேஷனை நான் கடந்து வரத்துக்குள்ளேயே என்னோட மைண்ட் வந்துட்டு இதை யோசிக்க ஆரம்பிச்சிடும். நான் இப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டேன், நான் கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு ஒரு சோகமான ஒரு விஷயம் வந்துட்டு நடக்க போகுது, நான் சோகமாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆன்சைட்டி அப்பையிலேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயமா? ஏன் பயப்படுறீங்க? சோகமாக இருந்தால் ஓகே, சோகமாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்செப்ட் த நெகட்டிவிட்டி ஆல்சோ. நெகட்டிவ் இமோஷன்ஸ், ஓகே, ஒரு நெகட்டிவ் விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட இமோஷன்ஸ் நெகட்டிவாக தான் இருக்கும். அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எஸ், இது எனக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு கோவம் வருது. எனக்கு இது நடக்கலை, அதனால் எனக்கு ஃபீலிங்காக இருக்குது, நான் சோகமாக இருக்கேன். பட் அதுலேயே உட்காந்துக்கிட்டு அதுக்குள்ளேயே ஓவர் திங்க் பண்ணிட்டு இனிமேட்டு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்னு ஓவராக அது வந்து அவுட்புட் இப்படி தான் இருக்கும்னு ஒரு ஜென்ரலைஸ்டாக உங்கள் லைஃபையே நெகட்டிவ் லைஃபாக இமேஜின் பண்ணுறதை நிறுத்திட்டு, ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகலைன்னா ஓகே இதுலேயும் ஏதோ ஒரு நல்லது இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்பு, ஒரு நம்பிக்கை எடுங்க. அதுலேருந்து எடுத்து அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சிடணும் உடனே. அப்போது ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸை எப்படி முழுசாக நீங்கள் உணர்றீங்களோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸையும் முழுசாக உணர்ந்து அதுலேருந்து எப்படி வெளியே வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரிஞ்சாலே யாரும் பயப்பட தேவையில்லை. ஓகே, ஒரு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணுன்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் எப்போவுமே சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. ஏன்னா அதுலேருந்து நம்ம பெருசாக எதுவுமே நம்ம கற்றுக்க மாட்டோம். கஷ்டங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது தான், போருக்கு போனாதான் எப்படி ஃபைட் பண்ணுறதுன்னு கற்றுப்போம். ஓகேங்களா? எனக்கு எப்படி ஃபைட் பண்ணணும்னு தெரியும்னு சொல்லிட்டு ஜாலியாக போருக்கே போகாமல் உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கு தெரியாது, எங்கெங்கே மிஸ் பண்ணுறோன்றது தெரியாது. அது போருக்கு போனால் தான் தெரியும். ஸோ கஷ்டங்கள்லாம் வரும்போது தான் எப்படி அதை மேனேஜ் பண்ணணும், எப்படி அதுலேருந்து வெளியே வரணுன்றதை கற்றுப்போம். ஸோ அது ஒரு லேர்னிங்காக நினச்சிக்கோங்க. அது வந்து ஒரு ஒரு கெட்டது அப்படின்னு நினச்சிக்கோங்க. நெகட்டிவிட்டி கெட்டது கிடையாது. அதனால தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. மேம் நீங்கள் சொன்னீங்க ரிலேஷன்ஷிப்பில் கூட வந்துட்டு ரொம்ப தயங்கி வந்துட்டு இது போகலாமா, அந்த கமிட்மெண்ட்டே வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு தயங்குவாங்க. அது என்னமோ உண்மை தான். இப்போது நிறைய பேர் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க அப்படின்னா ஒருவேளை இது நான் கமிட் ஆகணும், ஒருவேளை அந்த கமிட் ஆகி அந்த மேரேஜ் ஒழுங்கா இல்லைனா வந்து நான் டிவோர்ஸில் தான் போய் இருக்க போகிறேன், நான் ஏன் வந்துட்டு அப்படி ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணணும், அதுக்கு நான் வந்துட்டு ஹாப்பியாக சிங்கிளாகவே இருந்துட்டு போகிறேன், எனக்கு என் லைஃபு நான் என்னென்ன வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க போகிறேன், நான் இன்னொரு பார்ட்னரோடு சேர்ந்து அந்த மிஸ்கம்யூனிகேஷனோ இல்லை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வந்துட்டு வாழ வந்துட்டு நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம க்யூர் பண்ணுறது? சரி, என்றைக்குமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வேவ்லென்த்தில் இல்லாத ஒரு விஷயம் இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி இல்லாத விஷயத்த எடுத்துக்கிறதுக்கோ அதை வந்து புரிஞ்சிக்கிறதுக்கோ யாருமே ஸ்டெப் எடுக்கிறது இல்லை இப்போலாம். அது தேவையில்லாத எஃபர்ட்டு, எனக்கு ஏற்ற மாதிரி வந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ரிலேஷன்ஷிப்புன்னு வரும்போதே அது பர்ஃபெக்டாக இருக்காது. ஆணும் பெண்ணும் வித்தியாசப்படும் போது ரெண்டு பேருடைய திங்கிங் டிஃப்ரெண்ட்டு, ரெண்டு பேருடைய அதாவது அவங்களுடைய உடல் ரீதியான ஹார்மோன்ஸ் எல்லாமே வித்தியாசம் வரும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸை ஏற்றுக்க முடியாத மனப்பக்குவம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. இன்னொன்று, நான் எப்படி எதிர்பார்க்குறேனோ அப்படி தான் இருக்கணும். ஆமாம், அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்கன்னா ஓகே ஃபைன், எனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறது. இந்த செட் ஆக மாட்டேன், எனக்கு வேறு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இருந்து ட்ரை பண்ணணுன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை. ஐ எம் ஃப்ரீ டு சே நோ. எஸ், யூ ஆர் ஃப்ரீ டு சே நோ. ஆனால் ட்ரை பண்ணாமல் நோ சொல்லாதீங்க. யூ ஆர் ஃப்ரீ டு ட்ரை ஆல்சோ. யூ கேன் ட்ரை, யூ கேன் எக்ஸ்ப்ரெஸ். நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க,
உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்சஸை முதல்ல பேசிக்கோங்க. ஒருத்தரை அவங்களா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, அவங்களுடைய நெகட்டிவ் இல்லைன்னா வீக்னஸ் என்ன. ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கலந்தது தான் ஒரு மனுஷன். அப்போது ஸ்ட்ரென்த்து மட்டும் பார்த்துட்டு வீக்னஸ் ஐயோ அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதறக்கூடாது. அது அவங்களோட வீக்னஸ் என்னும்போது அது எனக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுதான் ரிலேஷன்ஷிப் பில்டிங்கு. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகிறது, அப்புறம் வந்துட்டு ஊர் சுற்றுறது, அப்புறம் வந்துட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்ணுறது, நீயும் சமைக்கணும் நானும் வேலை பார்க்கணும், 2 பேரும் ஈக்குவல்னு இதை ஃபோக்கஸ் பண்ணி இதை மட்டுமே தான் ரிலேஷன்ஷிப்பில் பண்ணுறாங்க. நீ யார், உன்னுடைய தாட் ப்ராசஸ் என்ன, என்னோடது என்ன அப்படின்றது இல்லை. இங்கே பாரு எனக்கு இதான் பிடிக்கும், நீ பண்ணுவியா பண்ண மாட்டியா, எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் வேணும், எனக்கு இதான் வேணும். இங்கே பாரு நான் இன்னைக்கு சமைச்சேன்னா நீ நாளைக்கு சமை, இப்படி செட் ஆகுதான்னு பார்த்து தான் நான் வந்து கமிட் பண்ணுவேன். கிடையாது. ட்ரையல் பீரியடே வச்சுக்காதீங்க ரிலேஷன்ஷிப்பில். பிகாஸ் எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். உங்களை மாதிரி கண்டிப்பாக இன்னொரு பர்சனை கண்டுபிடிக்க முடியாது. எவ்ரி ஒன் யூனிக்குன்னும் போது எப்படி அதை வந்து நீங்கள் இது பண்ண முடியும்? ஸோ ரிலேஷன்ஷிப் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபேண்டசி வேர்ல்டில் போகிற மாதிரி நீ என்னுடைய ஸ்பேஸை எவ்வளோ கொடுக்குற, எனக்கு நீ எவ்வளோ ஃப்ரீடம் தர, இதெல்லாம் நான் பார்க்குறேன். நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, நான் சமைச்சா நீயும் சமைக்கிறியா, ஈக்குவலாக என்னை ட்ரீட் பண்ணுறியா, என்னை நீ நல்லா வச்சு பார்த்துப்பியா, நீ தான் ஸ்பெண்ட் பண்ணுவியா, ஃபினான்ஷியலாக என்னை எதுவுமே நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே 2 பேரும் உள்ளே உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது கிடையாது. ரிலேஷன்ஷிப் இஸ் சம்திங் லைக் ஒரு பார்ட்னரோட, ஒரு ஆப்போசிட் பார்ட்னரோட உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ஒரு எனக்கு ஏதோ ஒன்று உங்ககிட்ட பிடிச்சிருக்கும்ல, அந்த பிடிச்ச விஷயங்களை வச்சு 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கை பில்ட் பண்ணி கமிட்மெண்ட்குள்ளே போய் ஃபேமிலி பில்ட் பண்ணுங்க. இப்போ ஃபேமிலி பில்ட் பண்ணுறது கூட ஆசை இல்லை. ஆல்வேஸ் என்ஜாய் மூட்லேயே போடுறது இட்ஸ் நாட் ஓகே. இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் சொசைட்டிக்கு கொண்டு வரும்ன்றது இன்னொரு 5-10 இயர்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.